ஓசூர் தனியார் மருத்துவமனையில் நள்ளிரவில் நோயாளியை பார்க்க வந்திருப்பதாக கூறி மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை மது போதையில் தாக்கிய சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மீது தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கை என்ன? தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளி நள்ளிரவில் நோயாளியை சந்திக்க வேண்டும் என மது போதையில் வந்த கும்பல் கூட்டத்தை தடுத்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மீது கொடூர தாக்குதல். தனியார் மருத்துவமனையில் நடந்தது என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் செயல்பட்டு வரும் தனியாருக்கு சொந்தமான ஜனரக்ஷா மருத்துவமனையில் கடந்த 17ஆம் தேதி நள்ளிரவு நோயாளியை பார்ப்பதற்காக சிலர் குடிபோதையில் வந்துள்ளனர். நள்ளிரவு என்பதால் நோயாளியை பார்க்க யாருக்கும் அனுமதி இல்லை என மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கூறியுள்ளனர். நோயாளியின் நெருங்கிய உறவினர்கள் என்பதால் உடனே அவரை பார்த்தாக வேண்டும் என அடம்பிடித்த கும்பல் செவிலியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளது. ஆனால் நோயாளியின் பாதுகாப்பு கருதி மது போதையில் இருந்தவர்களை உள்ளே அனுமதிக்க திட்டவட்டமாக மறுத்துவிட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த கும்பல் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு லேசான காயமடைந்து தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பான புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளின் அடிப்படையில் பேகேப்பள்ளியைச் சேர்ந்த நவீன்குமார், அம்ரேஷ், முனிராஜ் ஆகிய 3 பேரை கைது செய்துள்ளனர். மருத்துவர் மற்றும் செவிலியர்களை தாக்கிய மேலும் 3 பேரை தேடி வருகின்றனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த இந்திய மருத்துவ சங்கத்தின் ஓசூர் கிளை மருத்துவர்கள் தாக்குதல் சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர். இதுபோன்று மது போதையில் மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் மருத்துவ சேவையை எவ்வாறு செய்வது என கேள்வி எழுப்பிய அவர்கள் மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நள்ளிரவில் நோயாளியை பார்க்க வந்திருப்பதாக கூறி மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை மது போதையில் தாக்கிய சம்பவம் நாடு முழுக்க உள்ள மருத்துவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.